அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவை பற்றி அரிய தகவல்கள் பகுதி 2. அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் குரு பகவானை பற்றி நிறைய அரிய செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் விடுபட்ட செய்திகளை இந்த 2வது வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம பேசக்கூடிய அனைத்து செய்திகளையும் நீங்கள் நம்பி குறிப்பெடுக்கலாம். காரணம், மூல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டுமே நம்ம சொல்லக்கூடியதால் அது 100க்கு 100 சரியான ஒரு தகவலாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஜோதிடத்தை படித்தவர்களும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடும். ஜோதிடத்தை படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த வீடியோவை பார்ப்பார்கள். நிச்சயம் ஜோதிடத்தை அறிந்தவர்கள் நம்மளுடைய செய்திகளை, நம்மளுடைய பேச்சுக்களை நிச்சயம் அங்கீகாரம் செய்வார்கள் என்பது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டு. பாருங்க, ஜாதக கணிதாரம்பம் மிக பழமையான நூல். ஜாதக கணிதாரம்பம் 1934 இந்திய திருநாடு விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே வெளிவந்த ஒரு புத்தகத்துல இந்த குரு பகவானை பற்றி நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தோடைய இந்த நூலுடைய பேரே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நூலிலே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேலைகளை கொடுத்திருப்பார்கள். அதுதான் கிரக காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பேர். தமிழ்ல கிரக காரகத்துவம், ஆங்கிலத்தில் டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கிரகம் இந்த வேலையத்தை செய்யும், இந்த வேலையத்தை செய்யணும் அப்படின்றது சிவபெருமானுடைய ஆணை. அந்த அடிப்படையில் குரு பகவானுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. அது என்னென்ன, குருவினுடைய காரகத்துவம் என்னென்ன, ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. மிக பழமையான நூல்ல ஒரு விஷயத்தை பொய்யாகவோ தவறுதலாகவோ கூடுதலாகவோ போட முடியாது. ஏன்னு கேட்டா, அப்ப இருந்த ஜோதிட அறிஞர்கள் எல்லாருமே அந்த நூலை பரிசீலனை செய்து அதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க. அதுல தவறுகள் இருக்கு, கருத்து பிழை இருக்கு, சொற்பிழை இருக்கு, எழுத்துப்பிழை இருக்கு அப்படின்னா அந்த நூலை வெளியிட மாட்டார்கள். ஓகேவா? இப்ப என்னென்னமோ எழுதி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவ்வளவு ஜோதிடர்கள் அவ்வளவு ஞானம் பெற்றவர்களாக வர முடியாது என்ற ஆபத்தும் இருக்கிறது. அதனால மிக பழமையான ஜோதிட நூல்களை படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு பாருங்க. இந்த குருவினுடைய காரகத்துவத்தை பற்றி மிக அற்புதமா அந்த நூல்ல போட்டிருக்கு. ஒண்ணு, புத்திரர், குழந்தை பாக்கியத்துக்கு குரு மிக முக்கியமானவர். 2வது சொர்ணம், சொர்ணம்னா கனவு, சொர்ணம். 3வது தேன் வர்க்கம், தேன் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? தேன் எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது தேன். அந்த தேனை சுட வச்சு சாப்பிட்டோம்னா மரணம் நிகழும். அந்த தேனை என்னது, நக்கி சாப்பிடுவது. தேனை உள்ளங்கையில ஊத்தி அதை நக்கி உண்பதுதான் தேனு. அதை அப்படியே அண்ணாந்துக்கிட்டு குடிச்சோம் அப்படின்னா நுரையீரலுக்குள்ள போச்சு அப்படின்னா உயிருக்கே அது ஆபத்தை உண்டு பண்ணும். ஓகே. அதுக்கடுத்து 4வது பசு வர்க்கம், 5 கடலை, 6 ராஜாக்கள். இந்த இடத்துல ராஜாக்கள் அப்படின்னா யாருன்னா அரசர்கள் அப்படின்னு பேரு. 7 புருடர், புருடர்னா பெண்களுடைய ஜாதகத்தில் கணவன், அதாவது புருஷன் அப்படின்றத அந்த காலத்துல புருடர் அப்படின்னு சொல்லுவாங்க, கணவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 8வது திரண்ட பட்டம். 9 சீரகம். இந்த சீரகத்துக்கு ஏன் பேர் சீரகம் பேர் வச்சிருக்காங்கன்னா, சீரு அகம், இந்த அகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சீர் செய்யக்கூடிய சக்தி சீரகத்துக்கு உண்டு. அதனாலதான் அதுக்கு பேர் சீர் அகம் என்று பேர் வைத்தார்கள். அப்ப குருவினுடைய காரகத்துவம் சீரகம். அதுக்கடுத்து வைரம், மன்னிக்கணும், வைடூரியம், பிரம்மா, பிரம்மன், பரிதேசி, இதெல்லாம் குருவினுடைய காரகத்துவமாக இருக்கிறது. குருவை பற்றி பராசர ஹோராவில்
பராசர முனிவர் மிக அழகாக ஒரு கருத்தை சொன்னார். குரு என்பது ஒரு கிரகம் மட்டுமல்ல, குரு என்பது ஒரு கிரகம் மட்டுமல்ல, ஞானத்தின் வடிவம், தர்மத்தின் தூண், பாக்கியத்தின் பொக்கிஷம். ரொம்ப அற்புதமான வார்த்தையை கையாடல் பண்ணியிருக்காரு. ஞானத்தின் வடிவம், தர்மத்தின் தூணு, பாக்கியத்தின் பொக்கிஷம் என்று குருவை பற்றி பெருமையாக சொல்லுகிறார்கள். தேவர்களின் குரு தேவகுரு என்றும், அந்த தேவகுரு ஞானம், வேதம், தர்மம் ஆகியவற்றுக்கு காரகமாம். இந்த தானம் தர்மம்னா செய்யணும்னா ஒருத்தர் மக்கள் குரு நல்லா இருந்தாதே அவன் தானம் தர்மம் செய்யணுன்ற எண்ணம் சிந்தனை வரும். வேதம் ஞானம், ஞானம்னா அறிவு, அறிவுக்கு காரணம் குரு, நுண்ணறிவுக்கு காரணம் புதன். குருவும் புதனும் சேர்ந்திருந்து லக்கணத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ அமர்ந்திருந்தால் அறிவால் நுண்ணறிவால் இந்த உலகத்தை ஆளும், இந்த உலக அளவு புகழ் பெறுவான் என்பது மூல நூலில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அறிவாளியும் நுண்ணறிவாளியும் சேர்ந்துட்டா மிக பெரும் பேரறிவாளியாக மாறுவார்கள். கணித மேதை சீனிவாச ராமானுஜ ஐயர் ஈரோட்டிலே பிறந்தவர், கும்பகோணத்திலே வளர்ந்தவர், உலகம் போற்றும் கணித மேதை. இன்னைக்கு லண்டன்ல த இன்ஃபினிட்டிவ் மேக்ஸ், முற்றுப்பெறாத கணிதங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய மேத்தமெட்டிக்ஸை இன்னைக்கு வரையும் தீர்க்க முடியல. அப்படி தீர்க்க முடியாத கருத்துக்கள் எத்தனை இருக்கு, மேக்ஸ் இருக்கு அப்படின்னா 1400 கணக்குகள். அவரே தன்னுடைய குறிப்பில் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, எனக்கு இறைவன் கனவில் வந்து இந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படின்றாரு. அவர் தூங்கும்போது தலைக்கு பக்கத்திலேயே சிலேட்டையும் சுண்ணாம்பு ஏட்டையும் வைத்திருப்பார். சுண்ணாம்பு ஏடுன்றது சாப்பீஸையும் வச்சிருப்பாரு. இரவு தூங்கும் போது அப்படியே இந்த மேத்தமெட்டிக்ஸ் எழுதுவார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு புதிய தியரியாக இருக்கும். அப்ப குருவும் புதனும் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்து, குறிப்பா திரிகோணத்தில் இருந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அறிவும் புதனும் கலந்த கலவையால் அவன் இந்த உலகத்தை அறிவால் வெல்லுவான் என்பதை காட்டுகிறது. அப்ப குரு சிரித்தால் கல்வி வளரும், குரு அருளால் செல்வம் பெருகும், குரு பார்வை பட்டால் பாக்கியம் மலரும். பாருங்க, குருவை பத்தி எவ்வளவு பொன்மொழிகள், கொட்டேஷன், தங்க வார்த்தைகளால் இழைத்திருக்கிறார்கள். குரு வலிமை இருந்தால் கல்வியும் செல்வமும் ஒரு மனிதனுக்கு கைகூடும் என்பதை அந்த வரிகள் நமக்கு உண்மையை சொல்கிறது. குரு நல்ல நிலையில் இருந்தால் நல்ல காலம் கதவை தட்டும். குரு நல்ல நிலையில் இருந்தால் நல்ல காலம் கதவை தட்டும். அதுக்கடுத்து பாருங்க, குரு அருளை பெற்றவன் காலத்தை வெல்வான். குருவினுடைய அருளை எவன் பெற்றிருக்கிறானோ அவன் காலத்தினுடைய அருமையை வெல்வான். குரு சிரித்தால் வாழ்க்கை செழிக்கும். குரு சிரித்தால் வாழ்க்கை செழிக்கும். குரு இருக்கும் இடத்தில் தர்மம் தழைக்கும். குரு இருக்கும் இடத்தில் தர்மம் தழைக்கும். குரு என்பது பாக்கியத்தின் திறவுகோல். குரு என்பது பாக்கியத்தின் திறவுகோல். குரு நல்ல நிலையில் இருந்தால் அவன் வாழ்வில் நல்லதே நடக்கும். குரு நல்ல நிலைமையில் இருந்தால் அவன் வாழ்வில் நல்லதே நடக்கும். குரு பார்வை பட்டால் தடைகள் பாதையாக மாறும். குரு பார்வை பட்டால் தடைகள் பாதையாக மாறும். குரு என்பது யோகத்தின் அடையாளம். குரு என்பது யோகத்தின் அடையாளம், குருவின் ஆதாரம். குரு பலம் இருந்தால் புகழ் அவனை தேடி வரும். குரு பலம் இருந்தால் புகழ் அவனை தேடி வரும். குரு அருளால் இருள் நீங்கும். குரு அருளால் இருள் நீங்கும். குரு
பார்வை என்பது வெறும் யோகம் அல்ல. குரு பார்வை என்பது வெறும் யோகம் அல்ல, வாழ்க்கையை உயர்த்தும் வரம். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு என்பது கிரகங்களின் ஆசிரியர், வாழ்க்கையின் வழிகாட்டி. இப்படியெல்லாம் குருவை பற்றி பெருமையா அந்த நூலில் சொல்லியிருக்கு. அப்ப குருவை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொல்லணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்றேன். 5ஆம் இடத்தில் ஒரு மனிதனுக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தால் அரசாழ்வான். 5இல் குரு அரசாழ்வான். 9இல் குரு இருந்தால் அவன் வாழ்வில் எப்பாடுபட்டாவது வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பான். 9ல குரு இருந்தா ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குரு 9ல இருந்தா வாழ்க்கையில் அவன் எப்பாடுபட்டாவது மிகச்சிறந்த உயரத்திற்கு அவன் சென்று விடுவான். ஆனா 9ல குரு இருந்தா தந்தை சொல்லை கேட்க மாட்டான், அவன் அப்பா சொல்லக்கூடிய பேச்சை ஒருபோதும் கேட்க மாட்டான். 9ல் குரு தனக்கென ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த வழியின் மூலமாக வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவார்கள். இந்த 9ல் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன குருவுக்கு அப்படின்னா, லக்கணத்தையும் பார்க்கும், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கும். லக்கணத்தை குரு பார்த்தால் அவன் நல்லவன். நல்லவனா கெட்டவனான ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, லக்கணத்தையோ சந்திரனையோ குரு பார்த்தால் அவன் நல்லவன், நல்ல கேரக்டர் உடையவன், அவனை நம்பி நம்ம என்னமும் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு 9ல் இருந்து சூரியனை கூடிவிட்டால் சிவபக்தனாக இருப்பார்கள். 9ல் குரு இருந்து சூரியனை கூடிருச்சுன்னா சிவபக்தர். அது ஒரு யோகம். என்ன யோகம்? சிவராஜ யோகம், அகண்ட சாம்ராஜ்ய சிவராஜ யோகம். குரு 9ல் இருந்து சந்திரனை கூடிவிட்டால் துர்க்கையம்மனை அந்த ஜாதகர் வழிபடுவார். குரு 9ல் இருந்து செவ்வாய் கூடிவிட்டால் முருகன் விநாயகரை அவர்கள் வழிபடுவார்கள். குருவோடு ராகு கேது சனி சேர்ந்து விட்டால் இது குரு சண்டால யோகம், கடவுளை திட்டுவார்கள். குருவோடு இந்த ராகு கேது அல்லது சனி பகவான் சேரும்போது அவர்கள் ஒரு நாத்திகவாதியாக, கடவுளுக்கு எதிரான கொள்கை உடையவராக அவர் இருப்பார்கள். குருவும் புதனும் 4ஆம் அதிபதியோடு தொடர்பு ஏற்படும் போது கல்வியில் மிகச்சிறந்த மேன்மையை அடைவான். குருவும் புதனும் 4ஆம் இடத்தோடு தொடர்படையும் போது கல்வியில் மிகச்சிறந்த படிப்பு படிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக அவன் மாறுவான். குருவும் புதனும் சேரும்போது அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரராக இருப்பார். பாருங்க, மந்திரி 7ல் நிற்க மனை கட்டி வாழ்ந்தாலும் சுந்தரமான செல்வம் தொலைவது நிச்சயம்தானே. பாட்டு இருக்கு. மந்திரி 7ல் நின்றார், குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் பெரும்பாலும் இல்லற வாழ்க்கை சிறக்காது. 7ஆம் இடத்தில் 7ல குரு திரிகோணத்துல தானே சார் இருக்காரு. நீங்க ஏற்கனவே திரிகோணத்துல கேந்திரத்துல குரு இருந்தா நல்லதுன்னு சொன்னீங்க. அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி அது அப்ப இது இப்ப ரெண்டு ரைட்டு. அப்ப அந்த ஜாதகருக்கு பல நன்மைகள் செய்தாலும் பெரும்பாலும் 7ல குரு இருப்பது சிறப்பு இல்லை என்றுதான் ஜாதக விதி சொல்லுது. அதே நேரத்தில் ஜாதக அலங்காரத்துல 10ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அவன் சன்னியாசியாக இருப்பான். 10ஆம் இடத்தில் 4 கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது சன்னியாசி யோகம். அப்ப அது சிறப்பான ஒரு வாழ்க்கையை தராது அப்படின்னு கருத்து. அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அது புத்திர தோஷத்தை தந்துவிடும் என்பது தர்க்க ஜோதிடம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. குருவுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் பெரும்பாலும் ராகு கேது சனி இந்த 3 இருக்கக்கூடாது. குருவுக்கு 5ஆம் இடத்துல இருந்து அந்த திசாபுத்தி நடக்கும் போது புத்திர சோகத்தை தந்துவிடும். புத்திர சோகம் என்பது குழந்தைகளை இழப்பது.
அப்ப அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை செக் பண்ணி கொள்ள வேண்டும். பாருங்க, 8 5 இருந்தாலும், குருவுக்கு 5 சனி பகவான் இருந்தாலும், லக்கணத்தில் பாம்பு இருந்தாலும் ஜாதகன் புதல்வன் இறப்பான் என்பது ஜோதிட விதி. இது தர்க்க ஜோதிடம் என்ற நூலிலே வசிஷ்டர் முனிவரால் எழுதப்பட்ட ஒரு குறள். அப்ப இந்த குரு பகவானை பற்றி இன்னமும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. மேக்சிமம் நான் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் சொல்லிடுறேன். பாருங்க, குருவும் புதனும் கூடில், குருவும் புதனும் கூடினா குமாரசாமியை தேசியர் எழுதுறாரு, குருவும் புதனும் கூடினா பாக்கியம், அறிவு, அழகு உண்டு. இந்த மூணுமே ஒன்றா போறான்றார். குருவும் புதனும் சேர்ந்துட்டு அவனுக்கு அறிவு இருக்கும், பாக்கியம் நிறைந்தவன், அழகுடையவன். இந்த மூணும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து. அதுக்கடுத்து புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பாடகன். சனி புதன் சேர்ந்தாலும் பாடகன், புதன் சுக்கிரன் சேர்ந்தாலும் அவன் பாடகன். பாருங்க, குருவோடு புதன் சுக்கிரன் சேர்ந்தால் சௌவாக்கியம் உண்டாகும். குரு புதன் சுக்கிரன் இந்த மூவரும் சேர்ந்து இருந்தால் சௌவாக்கியம் உண்டாகும். குரு புதன் சனி சேர்ந்திருந்தால் சத்திய வாக்குடையவன், விடமார்க்கண்டன். சத்திய வாக்குடையவன்னா அவன் சொன்னானா ஒரு சொல்லை காப்பாற்றுவதற்கு அவன் எப்பாடு பட்டாவது முயற்சி செய்வான். அப்ப இந்த குரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குரு சாதக அலங்காரத்திலே ஒரு கருத்து இருக்கு. குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் என்பது சேருவதை விட ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பதுதான் அதிகமான யோகத்தை தருகிறார்கள். என்ன யோகம் கிடைக்கும் சார்? பிரபல்யம், கீர்த்தி, தனம், அரசாவான். ஜாதக அலங்காரத்துல பக்கம் 446வது பக்கத்துல இந்த செய்தி இருக்குங்க. 9 கூடியவன் 3 இருந்து குரு பார்த்தால் நீங்கப்படாத செல்வம் உண்டென்று கொள்க. அப்ப 9ஆம் இடத்தின் அதிபதி 3 இருந்து சுவர்கள் பார்த்துட்டா, குரு சுக்கிரன் போன்ற சுவர்கள் பார்த்துட்டா அவனிடம் வாங்கக்கூடிய செல்வத்தை அவன் கையை விட்டே போவாதான். எத்தனை பரம்பரை ஆனாலும் ஒரு இடமோ வீடோ ஏதோ ஒன்று வாங்கினானா அதை விற்கவே முடியாது, பரம்பரையா வச்சிருப்பானா. அது ஜாதக அலங்காரத்துல 447வது பக்கத்துல அந்த செய்தி இருக்கு. மீன லக்கணமாக 3ஆம் இடத்திலும் குரு நிற்க ராசிக்கு முன்னும் பின்னும் அசுவ கிரகங்கள் இருந்தால் அவன் கடுங்காவலில் இருப்பான். நல்லா கவனிங்க, இதுவும் ஜாதக சிந்தாமணியில் இருக்கு. மீன லக்கணமா வரணும், 3ஆம் இடத்துல குரு இருக்கணும். அப்படி இருந்து குரு நிற்கக்கூடிய குருவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவக்கர்த்தாதி தோஷம், அப்படி பாவர்கள் இருந்தா அவன் எங்க இருப்பானா? சிறைச்சாலையில் இருப்பான், கடுங்காவலில் இருப்பான் என்று கூறுக என்று ஜாதக சிந்தாமணியிலே இந்த கருத்து சொல்லியிருக்கு. இது 2வது வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.